சிம்மாப்பா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல அந்த ஃபோன் பேசையில் நான் வந்திருப்பேன்ல அந்த ஆளுகளை தூக்கையில் தான் இருட்டாக இருக்குது வீடியோ எடுக்க முடியாது. இங்கே ஃபோன் பேசையில் நான் வீடியோ எடுத்துருப்பேன்ல. அது ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தால் எதார்த்தமாக அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடிக்க என்னடா ஃபோன் அடிக்குதுன்னு போய் பார்த்தா வீட்டில் இருந்து அவங்க தங்கச்சி எடுத்துட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இது மாதிரி அண்ணேன்னு சொல்லவும் யார்த்தா என்னத்தா வேணும்னு கேட்டேன். அண்ணன்னு அழுதாங்களா பாவம் இப்படி குடி அண்ணேன்னாங்க. அண்ணேன்னா யாருதான் என்னத்தா வேணும்னா ஃபோன் விழுந்த ஒரு பையன் இந்த ஃபோன் அடிச்சுன்னு எடுத்தா அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தனை ஃபோனை தூக்கிட்டு ஓடிடுவேங்க தெரியுமா? ஓடுனவையும் நல்லாவா இருப்பாங்க. அதை சொல்லுங்க பரவாயில்ல. நீங்கள் ஆனால் ஃபோன் பேசையில் என்னை கூப்பிட்டுருக்கலாம் நான் இது எடுத்துருப்பேன். அப்படியெல்லாம் எடுக்க முடியாது வீடியோ எடுக்கிறதுக்காக. அதான் சொல்லுங்க எல்லாம் பாருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏட்டா குடிச்சிட்டு ஆம்பளை ஊர் இப்படி கிடந்தா பொம்பளை ஊரை அழுதுகிட்டு தான் நடப்பாங்க. என்ன நான் சொல்றது? ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் திறமை பத்தல சிம்மாப்பா. ஆமா என் ஜீமா மாதிரி 50 பேர் குடிக்காதீங்க மக்களே. ஆம்பளை அண்ணன்மார்களே குடிக்கிறதுனால வர்ற வினைகளை சொல்றது குடிக்காதவனாலும் அடிபடுறான். குடும்ப சோகத்துல ஈடுபடுது. ஆமா ஆமா என் சீமை மாதிரிப்பா அப்புறாணி வண்டி ஓட்டிட்டு வரையில குடிச்சுப்புட்டு பொறன்னு போய் இடிச்சு போடுறீங்க. ஆமா கரெக்ட் சீமை. நல்லபடியா வாழ்ந்தா சிறப்பா இருக்கும் குடும்ப சிறப்பா. ஆஹா குடிச்சிட்டு வாழ்ந்தா குடும்பம் சிறக்காது. ஆஹா அது வந்து என்னைக்கு நல்லது. என் புருஷன் பேசுறது கேட்குதான்னு தெரியலையே. கிரிக்கெட் வேற பின்னாடி விடுது. சீமானே என்னென்ன கருத்து சொல்றாரு என் புருஷன். ஆஹா ஆஹா அருமை ஐயா. ஆனா உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டேங்கிறாங்களா சீமாப்பா? என்னைய மாதிரி எல்லாரும் இருக்க வேண்டியது இல்ல. உருவத்துல இல்ல எல்லாரும் எண்ணத்துல நல்லா இருந்தா நல்லா இருக்கலாம். உருவத்துல நான் சொன்னேன்னு நினைச்சு என்னத்தான் சொல்றேன். உங்களை மாதிரியே குடிக்காம நல்லபடியா பொண்டாட்டி வச்சிருந்தா எல்லாரும் சிறப்பா இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறார்கள் இல்ல நல்லா வச்சிருக்கவங்களும் இன்னும் இருக்கிறாங்க. நல்ல மனது கொண்ட நல்ல எண்ணம் கொண்டவங்க இருக்கிறாங்க. உடைக்க எண்ணம் கொண்ட உடைக்கு வந்த இருக்கிறாங்க. இது என்னைக்கு நல்லதுதான். ஒரு சில பேர் நிறைய குடிக்காம நல்லபடியா இருந்தா நல்லது. ஆமா பாவம் அந்த அக்கா கதறா புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரலையே 8-9 மணி ஆயிடுச்சு இன்னும் வரலையேன்னு கதறாங்க. அழுகவும் எங்கள் வீட்டுக்காரர் இந்த இடத்துல கிடக்காரு வாங்கன்னு போனை எடுத்து பேசவும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பைக்கில் ஏற்றி விட்டான். அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். குடியாரவுனால எம்புட்டு கஷ்டம் ஒரு குடும்பத்துல இருந்து. என்ன சிம்மாப்பா சொல்றிய? இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இப்படி எல்லாம் படுத்து உருளலாமான்னு இருக்கும். ஒரு மனசாட்சி இல்லாம ஒரு சாக்கடையில போய் படுத்து கிடக்கு. ஆமா இந்த குடினால என்ன இருக்கு மனிதனுக்கு? உங்களுக்கு தெரியும் சிம்மாப்பா. காசுல பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி கொடுத்து நல்லா சந்தோஷமா இருங்க. பிள்ளைகள் மதிக்கும். ஆமா அத்தியா நம்ம அப்பா பேசுறாரு. என் ஜீமா பேசுறதெல்லாம் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு லைக் பண்ணுங்கயா. இன்னைக்கு என் ஜீமா பேசிட்டாரியா.